வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:6-7 வாசிங்க. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமும் ஆனவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். ஆண்டவருடைய நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேத புஸ்தகத்தை ஆமீன் 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். அநேக சத்தியங்கள் அடக்கப்பட்ட இந்த புத்தகத்தினுடைய முதல் பகுதி இன்று வரைக்கும் நம்ம படிக்க முடிகின்ற ஒரு பெரிய வரலாறு இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2, இந்த புத்தகத்தில் தேவன் நேரடியாய் வெளிப்படுத்திய தேவனுடைய வார்த்தைகள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. 3, நேற்றைய காலங்களில் நடந்த, இன்றைய காலங்களில் நடந்து கொண்டிருக்கிற, நாளைய காலங்களில் நடக்க போகின்ற தீர்க்க தரிசன வசனங்கள் இந்த புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த விசேஷமாக படித்த இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் அப்படி என்று சொல்லுகிறது. ஆமீன். இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமாக, இதையும் 3 பிரிவுகளாக வேதம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த புத்தகத்தை வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வைத்து படிக்கும் போது இதையும் 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். காண்கிறது, இருக்கிறது, இனிமேல் சம்பவிக்க போகிறது அப்படி என்று சொல்லி இந்த புத்தகமும் 3 பிரிவுகளாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் ஆமேன் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட சில சம்பவங்கள் காண்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரமும் 7 ஆமேன் ஸ்தோத்திரம் ஆமேன் சபைகளை குறித்து ஆமேன் இருக்கிறது அப்படி என்று சொல்லப்பட்டதான சபைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரையிலும் கடைசி வரையிலும் இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் என்று சொல்லிக்கொண்டு முக்கியமாக இனி நடக்க போகிற தீர்க்க தரிசன காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். எனவே வேத புஸ்தகத்தில் இங்கே நம்ம படிக்கும் போது பிரத்யேகமாய் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது உண்மையும் சத்தியமுமான வசனங்கள். வேதவத்த வசனத்தை குறித்து இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள். இதை போல உண்மையும் ஆமேன் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. 19ஆம் சங்கீதத்தில் படிக்கும் போது குறைவற்ற புஸ்தகம் கர்த்தருடைய வேதம் என்ன அல்ல, குறைவே இல்லை, அதுல எந்த பிழைகளும் இல்லை. ஆமீன். எந்த நபரும் அதை நம்பி ஏற்றுக்கொள்ள கை கொள்ளக்கூடிய ஒரு நல்ல புத்தகமாய் இருக்கிறது. அதிலும் விசேஷமாய் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வார்த்தைகள் வசனங்களை குறித்து மறுபடியும் வேதம் நமக்கு நல்ல தெள்ளத்தெளிவாய் ஆமீன் சொல்லித் தருகின்றது. இது மிகவும் மிகவும் உண்மையானவைகள், சத்தியமானவைகள். அதிலும் பிரதானமாய் இந்த புத்தகத்தில் அதாவது இப்பொழுது நம்ம படித்த இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த சத்தியமும் உண்மையுமான வார்த்தைகள் என்ன நமக்கு சொல்லித் தருகிறது அப்படி என்று சொன்னால், சீக்கிரத்தில் பூமியில் நடக்க போகிற பல காரியத்தை இந்த புத்தகம் நமக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் இந்த புத்தகத்தை வைத்து சீக்கிரத்தில் நடக்க போகிற பல காரியங்களையும் ஆண்டாண்டு காலங்களாக மனுக்குலத்துக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இனியும் குறுகிய காலத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச காலத்தில் ஒன்றில் நமது வாழ்க்கை ஒரு குறுகிய கால வாழ்க்கை, அல்லது இந்த பூமியின் வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை. இந்த பூமியில் தெய்வம் எத்தனை காலங்கள் மனிதனையும் பூமியையும் வாழ அனுமதி கொடுத்திருக்கிறாரோ அவ்வளவு காலத்தில் பூமியில் சீக்கிரமாய் சம்பவிக்க போகிற காரியங்களை எல்லா ஆமேன் நபர்களை பார்க்கலும், எல்லா நபர்களுடைய புத்திகளும் கணிப்புகளும் அவர்களுடைய எல்லா அறிவியல் ஆமேன் அப்பாற்பட்ட விதத்திலும் ஆமேன் தெளிவாக தெள்ளத் தெளிவாக சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் உண்டானால் அதுதான் வேத புஸ்தகம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி இந்த புத்தகத்தில் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நிமிடம் முதற்கொண்டு இனி இந்த பூமி
பூமியில் என்ன சம்பவிக்க போகிறது என்பது எழுதப்பட்டிருக்கிறது. விசேஷமாக நாம் இங்கே பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போதுதானே இப்பொழுது குண்டுமலைகள் பொழிந்து கொண்டிருக்கின்ற, யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் இதில் பதிவு செய்யப்பட்டது. இப்படி நடக்கும், இன்னபடி நடக்கும், இன்ன காலத்தில் எல்லாம் இது நடக்கும், இப்படி என்றெல்லாம் ஏற்கனவே இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. சோதரன் அவ்வளவுக்கு தெள்ளத்தெளிவாய் நாளைய காலங்களில் நடக்க போகிற அல்லது அடுத்த நிமிடங்களில் நடக்க போகிற காரியங்களை குறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ராத்திரி வேளையிலே அன்புக்குரிய கர்த்தருடைய மக்களே, எங்களுடைய சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற, உள்ளிலும் புறம்பிலும் எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிற எங்கள் அன்புக்குரிய மக்களே, இதில் இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிறபடினால் இதை கை கொள்ளுகிறவனை பார்க்கலும் இந்த உலகத்தில் பாக்கியவான் ஒருவனும் கிடையாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனவே இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மையும் சத்தியமான இந்த வசனங்களின்படி இதுவரையிலும் வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு லபிக்காமல் இருக்கமே ஆனால், கிடைக்காமல் இருக்கமே ஆனால், இனி உள்ள நிமிடங்கள், இனி உள்ள நேரங்கள், இனி உள்ள மணிக்கூறுகள், இனி உள்ள நாட்கள், இனி உள்ள வாரங்கள், இனி உள்ள மாதங்கள் எல்லாம் இந்த சத்தியமும் உண்மையுமான இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு நீங்கள் உங்களை அடிபணிய வைத்து வாழ்வீர்களே ஆனால் நீங்களும் ஒரு பாக்கியவான் மாறுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் ஆமென் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவருடைய மக்களே, ஆமென் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டிய சில காரியங்களை ஆமென் நிறைய இருக்கிறது வேத புத்தகம் முழுவதும். ஆயினும் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு 5 காரியத்தை ஆவியானவரினுடைய உள்ளத்தில் ஏவுதல் தந்த ஒரு 5 காரியத்தை நினைவுபடுத்தி அந்த சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிற அந்த காரியத்துக்கு நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுவதற்கும் 2-3 வழிகள் சமயம் அனுமதித்தால் இந்த ராத்திரி வேளையில ஆமென் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு பேசும்படியாக நாங்கள் கர்த்தருக்குள் விருப்பப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. என்னவெல்லாம் சீக்கிரமாய் சம்பவிக்க போகிறது என்று ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் தெளிவாய் நடக்க போகிற சம்பவங்களை எழுதியிருந்தாலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின்படியாக ஒப்புமையாகவும் சில காரியங்களை ரூபகாரப்படுத்தியும் ஆமென் சில விஷயங்களை சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை உங்கள் நினைவுக்கு கொண்டு வர கர்த்தருக்குள் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஒன்றாவது வெளிப்படுத்தின விசேஷம், அதனுடைய 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா என்று, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகள் உனக்கு காண்பிப்பேன் என்றது. அதிலிருந்து ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். எல்லாவற்றையும் சொல்ல இப்பொழுது நமக்கு சமயம் இயலாது. ஒன்று, சீக்கிரத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் சமயம் வாய்த்தால் நாங்கள் உங்களுக்கு புரிய வைத்துக் கொள்ளுவோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி சீக்கிரத்தில் என்ன இந்த பூமியில் நாளைய நேரங்களில் நாளைய உலகத்தில் என்ன சம்பவிக்கும் அப்படி என்று சொன்னால், இனி வெகு சீக்கிரமாய் சம்பவிக்கிறதற்காய் காத்திருக்கிற ஒன்று எக்கால சத்தம். சொல்ல பாப்போம், என்னது? எக்கால சத்தம். ஆமீன். மறக்க கூடாத அந்த வார்த்தைகள், 5 வார்த்தைகளை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் போதும். ஒன்று, எக்கால சத்தம். 2, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை சீக்கிரமாய் படிக்கலாம். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்போது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார். 2 நீங்கள் நினைவில் வைக்க வேண்டியது, எக்கால சத்தம் முதலாவது துணிக்கும். 2 சீக்கிரத்தில் எது சம்பவிக்கும் அப்படி என்று சொன்னால், வானத்தில் ஆமீன் ஒரு சிங்காசனம் வைக்கப்படும். வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக சிலர் அங்கே போகும்படியான ஒரு பாக்கியம். ஒரு வார்த்தையை நினைவில் வைத்தால் போதும், சீக்கிரத்தில் ஆமீன் ஒரு சிங்காசனம் வைக்கப்படும். ஒருவர் அதில் வீற்றிருக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. 3 என்ன சம்பவிக்கும் என்று கேட்டால், வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல்
வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் கண்டேன். வெளிப்படுத்தல் 6:1 கூட ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். போதும். ஆமென். சீக்கிரத்தில் இனி என்ன சம்பவிக்க போகிறது அப்படி என்று கேட்போமே, ஆனால் சீக்கிரத்தில் இனி நாளைய உலகத்தில் சம்பவிக்க போகிற மூன்றாவது காரியம் என்ன அப்படி என்று சொன்னால், 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்ட ஒரு புத்தகமும் அந்த புத்தகத்தினுடைய முத்திரையும் சீக்கிரமா என்ன செய்யப்பட போகிறது? உடைக்கப்பட போகிறது. சீக்கிரத்தில் சம்பவிக்கிறது. 1, ஒரு எக்கால சத்தம் தொனிக்க போகிறது. 2, வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட போகிறது. 3, ஆமென், சீக்கிரத்தில் ஒரு 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட ஒரு புத்தகமும் அந்த புத்தகத்தின் முத்திரை சீக்கிரமா என்ன செய்யப்பட போகிறது? உடைக்கப்பட போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 4, சீக்கிரத்தில் என்ன சம்பவிக்க போகிறது? இந்த பூமியில் நாளைய உலகத்தில் என்ன சம்பவிக்க போகிறது அப்படி என்று கேட்டால், 4வதாக 1000 வருஷம் இந்த பூமியில் ஒரு ஆட்சி நடக்க போகிறது. என்ன நடக்க போகிறது? 1000 வருட அரசாட்சி நடக்க போகிறது. இன்னும் சீக்கிரமாய் என்ன சம்பவிக்க போகிறது என்று இந்த சத்தியமும் உண்மையுமான வசனங்கள் எதை வெளிப்படுத்தி தருகிறது என்று கேட்டால், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 11, 12 வசனங்களை படிக்கலாம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இனி என்ன சீக்கிரம் சம்பவிக்க போகிறது அப்படி என்று கேட்டால், பாருங்கள், மொத்த பூமியிலும் இருக்கிற மனுஷர்கள், மரித்தவர்களாகிய சிறியவர்களும் பெரியவர்களும் எழும்பி வந்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிற புத்தகங்கள் திறக்கப்படக்கூடிய, பல புத்தகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த புத்தகங்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு நடக்க போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இந்த 5 காரியங்கள் அல்ல, 50,000 காரியங்கள் இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆயினும் இந்த குறுகிய நேரத்தில் நமக்கு ஒரு தேவனுடைய செய்தியை புரிந்து கொள்ளவும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டிய இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டு நம்மை ஒரு பாக்கியவான்களாய் மாற்றிக் கொள்வதற்காக ஏதுவாக ஒரு 5 காரியங்களை செய்தோம். எனவே அன்புக்குரிய கர்த்தருடைய மக்களே, இந்த பூமியில் இப்பொழுது நம்முடைய கண்கள் காண, காதுகள் கேட்க நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் இந்த புத்தகத்தில் இல்லாதவைகள் அல்ல. இந்த புத்தகத்தை புரட்டும் போது அவைகள் எல்லாம் தெள்ளத் தெளிவாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சகல காரியமும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்களை மூடிக்கொண்டு இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் உங்களுக்கு, ஆமென், இன்னும் சம்பவிக்க போகிறவைகள், இதில் எழுதப்பட்டவைகள் எந்த மாற்றமும் இல்லாதபடிக்கு தெய்வத்தால் நியமிக்கப்பட்ட, அனுமதிக்கப்பட்ட நிமிடங்களிலும் நேரங்களிலும் சமயங்களிலும் இனி உள்ள காலத்தில் அது சீக்கிரமாய் நடக்கும் என்பதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. கண்டிப்பாய் நடந்தேற போகிறது. அவைகளில் ஒன்று, சீக்கிரம்
சீக்கிரமாயினி இந்த பூமியில் நடப்பதற்காக காத்திருக்கின்ற ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு எக்கால சத்தம் தொனிக்க போகிறது. ஒரு எக்கால சத்தத்தை தொனிக்கும் போது அந்த எக்கால சத்தத்தை ஆமென் கேட்டு அதனால் வருகின்ற ஆசீர்வாதத்தை தெய்வ மக்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்காகத்தான் நாளைக்கு இந்த பூமியில் என்ன நடக்க போகிறது, அடுத்த காலங்களில் என்ன நடக்க போகிறது என்பதை எல்லாம் மக்கள் ஏற்கனவே முன்கூட்டி அறிந்து ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய மக்களாய் மாறி அதை கை கொண்டு பாக்கியவான்களாய் மாறுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற சகல காரியத்தையும் வெளியரங்கமாகவும் வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறார். இந்த பூமியிலே என்ன நடக்க போகிறது என்கிற சம்பவங்களை எல்லா மக்களும் தெள்ளத் தெளிவாய் அறிந்து ஆமென் தீமையாய் வருகின்றவைகளுக்கு தீமைக்கு தப்புவிக்கப்படவும் நன்மையாய் பலிக்கின்றவைகளுக்கு நன்மையை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட தான் ஆண்டவர் இந்த புத்தகத்தின் வாயிலாக இந்த பூமியில் நடக்க போகிற காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அப்படி சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிற இந்த எக்கால சத்தத்தை குறித்து ஏன் தெரியுமா கர்த்தர் முன்கூட்டி வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். இந்த எக்கால சத்தம் தொனிக்கிறதுனால் நமக்கு என்ன ஆசீர்வாதம், ஏன் இந்த எக்கால சத்தத்துக்காக ஒரு தேவப்பிள்ளை ஆமீன் முன்கூட்டியே இதை அறிந்து இதற்காக தன்னை ஆண்டவர் நீ சம்பவிக்க போகிற இந்த காரியத்தை குறித்து ஏன் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், இந்த எக்கால சத்தத்தினால் ஒரு மனிதனுக்கு 2 ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமீன். அல்லது இந்த எக்கால சத்தத்தினால் 2 நோக்கங்கள் இந்த பூமியிலே நிறைவேற போகிறது. வாசித்து பாருங்கள் 1 தெசலோனிக்கேயர் நிருப புத்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16-17 படிக்கும் போது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சப்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 2 பின்பு உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மீது அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போ ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் சீக்கிரமா இந்த பூமியில் சம்பவிக்கிற காரியங்களை வெளிப்படுத்த வேண்டிய நோக்கம் என்ன? அப்படி இந்த பூமியில் சீக்கிரமாய் சம்பவிக்கிற ஒரு எக்கால சத்தத்தை குறித்து தேவ மக்கள் அதை குறித்து அறிவை பெற வேண்டிய ஆமீன் என்ன கட்டாயம் இருக்கிறது? அப்படி என்று ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில் ஒரு கேள்விகளை நீங்கள் எழுப்புவீர்களே, ஆனால் இந்த எக்கால சத்தம் சீக்கிரமாய் தொனிக்க போகிற இந்த எக்கால சத்தத்திற்கு முக்கியமாக 2 நோக்கம் இருக்கிறது. ஒன்று, அந்த எக்கால சத்தத்தின் முதலாவது நோக்கம் இந்த பூமியில் எல்லாரையும் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்படி என்று சொல்லி ஒரு கூட்டத்தாரை வேதம் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டுகிறது. அப்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் மரித்திருக்கிற ஆமென் தேவனுடைய மக்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதலையும், 2 கிறிஸ்துவுக்குள் தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெய்வ மக்களுக்கு ஒரு மறுரூப வாழ்வை கொடுத்து ஆமென் மேகத்தில் அவர்களை எடுப்பதற்காகத்தான் இந்த எக்கால சத்தத்தை கர்த்தர் தொனிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு அல்லேலூயா. அப்போ இந்த ராத்திரி வேளையிலே இந்த பூமியில் இனி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து ஏன் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார், இந்த இடத்தில் சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்? அதனுடைய நோக்கம்தான் என்ன என்று கேட்டால், அன்பு தேவ மக்களே, இந்த கிறிஸ்தவத்தில் மாறாமல் பதிவு செய்யப்பட்டிருக்கிற மகா மேன்மையான ஒரு நம்பிக்கை என்ன அப்படி என்று சொன்னால், மனித வாழ்வு அப்படி என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒரு 50ஓ 60ஓ அல்ல ஒரு 5 வயசுலயோ 10 வயசுலயோ அல்லனா ஒரு 80 வயசுலயோ வாழ்ந்து ஆமீன் அதோடு கூட முடிவடைய கூடியதல்ல. மனித வாழ்வு அப்படி என்று சொல்லக்கூடியது ஆமீன் மீண்டும் உயிர்த்தெழுதலை பெறும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்ற வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமீன். எல்லாருக்கும் உண்டு இந்த உயிர்த்தெழுதல், ஆனால் கால அளவில் வித்தியாசம் இருக்கிறது. அதாவது ஆமீன் இந்த எக்கால சத்தம் கேட்கும் போது முதலாவது ஆமீன் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதற்பலனானவர்கள் உயிரோடு எழும்புகிறது முதற்கொண்டு 7 வருஷ உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த 7 வருஷ உயிர்த்தெழுதல் ஆமீன் ஆமீன் ஆகும்போது 1000 வருட அரசாட்சியில் வந்து முடிவடையும்.
இந்த 1000 வருட அரசாட்சியிலிருந்து 1000 வருஷம் தாண்டும் போது இந்த பூமியில் இருக்கின்ற சகல மனுஷரும் உயிரோடு எழும்புவார்கள். ஆமீன். அது ஒரு குழந்தையா இருக்கட்டும், அது ஒரு சிறியவர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், எல்லாரும் எழும்புவார்கள். அதனால் இந்த ராத்திரி வேளையிலே எங்கள் அன்புக்குரிய தெய்வ மக்களே, உள்ளிலும் புறம்பிலும் வெளியிலும் தூரத்திலும் சமீபத்திலும் இந்த சப்தத்தினுடைய எல்லைகளுக்குள் கவனிக்கின்ற எல்லா மக்களுக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற கர்த்தருடைய ஆலோசனை என்னவென்று கேட்டால், மனித வாழ்வு அப்படி என்று சொல்லுகிறது. நோயினாலோ பேயினாலோ பாரத்தினாலோ கஷ்டத்தினாலோ பாதிக்கப்பட்டு முடிவை சந்திக்கின்ற ஒரு வாழ்வல்ல மனித வாழ்வு என்று சொல்லக்கூடியது நித்திய காலமாய் வாழும் வாழ்க்கையை பெற்றது. ஆமென். ஏனென்றால் மனிதனுக்குள் தெய்வம் வைத்த ஆத்துமா நித்தியமுடையவரால் வெளிப்படுத்தப்பட்ட ஜீவாத்துமா. நித்தியமுடைய ஆத்துமா மனுஷனுக்குள் இருக்கிறபடினால் மனுஷன் நித்தியமுடையவனே. ஆனால் வேறுபாடுண்டு. 2 சற்று வித்தியாசமான சூழ்நிலைகள் உண்டு. ஒன்று கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிர்ப்பிக்கப்படுகிறதும், 2 கிறிஸ்துவுக்கு வெளியே மரித்து உயிர்ப்பிக்கப்படுகிற 2 நிலைகளை குறித்து வேதம் சொல்லித் தருகிறது. அதனால் ஆமீன், ஒரு எக்கால சத்தம் கண்டிப்பாய் துணிக்கும் என்பதை ஒருவரும் மறக்க கூடாது. அது இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கும் போதும் ஒருவேளை துணிக்கலாம். நம்முடைய கையில் இல்ல, அது தெய்வத்தினுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது தெய்வத்தினுடைய சமயம். ஆமீன். நாங்கள் சொல்லுகிறோம், இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதுதானே ஒருவேளை அது சம்பவிக்கலாம், அல்லது அடுத்த மணிக்கூறுகளில் சம்பவிக்கலாம், அல்லது நாளைக்கு சம்பவிக்கலாம், அல்லது 40 வருடங்கள் தாண்டி சம்பவிக்கலாம். ஆனால் அது சம்பவிக்காதல்ல. சீக்கிரமாய் ஒரு எக்கால சத்தம் துணிக்க போகிறது. சீக்கிரமாக ஒரு எக்கால சத்தம் துணிக்க போகிறது. எங்கள் சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நீங்கள் அந்த எக்கால சத்தத்துக்கு தகுதியாகிவிட்டீர்களா? நீங்கள் அந்த எக்கால சத்தத்துக்கு ஆமென் ஆயத்தமாகி விட்டீர்களா? நீங்கள் உயிரோடு எழும்புவதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரும்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் ஆமென் எழும்புவோம் என்கிற ஒரு நம்பிக்கை உடையவர்களாய் இந்த ராத்திரி வேளையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? ஏனென்றால் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டது நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, சீக்கிரமாய் நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். புத்தகத்தில் எழுதப்பட்டவைகள் தெள்ளத் தெளிவாய் நடந்தேற போகிறது. சத்தமாக ஒரு எக்கால சத்தம் இங்கே ஏறி வா என்று என்னை உங்களையும் அழைக்கக்கூடிய ஒரு பெரிய சத்தம். சீக்கிரமாய் சம்பவிக்கிற எக்கால சத்தத்துக்கு என்னை தகுதியாக்கணுமே, என்னை ஆயத்தப்படுத்தணுமே, என்னை தகுதியாக்கணுமே. மனித வாழ்வு முடிவுக்குரியதல்ல. மனித வாழ்வு ஒரு உயிர் தெழுதலின் நம்பிக்கைக்குரியது. மனித வாழ்வு ஒரு உயிர் தெழுதலின் நம்பிக்கைக்குரியது. மனித வாழ்வு முடிவடைய கூடியதல்ல. எங்கள் அன்புக்குரிய தெய்வ மக்களே, இன்று ராத்திரி வேளை வரையிலும், இந்த நிமிஷம் வரையிலும் நீங்கள் அந்த நம்பிக்கையை பெறாவிட்டால் இந்த ராத்திரி வேளையிலே இயேசு கிறிஸ்துவை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை வருந்தி அழைக்கிறார். உடபரா குடபரக சந்தரபல கத்துடபனோ அத்துடாதலபோ சத்தரப கத்துனா லியந்துர கத்துனா. Praise the Lord, praise the Lord, hallelujah. அதனால் அதற்கு தகுதியாகணும்னா கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் மரிக்கிறவர்களா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் முதலாவது வருகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த சபைக்குள் வராத எனக்கு இந்த சபைக்குள்ள மரிக்கவே முடியாது. நான் எங்கிருந்தாலும் பிரயாசப்பட்டு இந்த வாசல் வழியாய் உள்ள ஏறி என்னுடைய கடைசி நேரத்தில் நான் இங்க வந்து சேர்ந்தேன்னா ஆமென், இதுக்குள்ளே நான் என்ன செய்யலாம்? அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்குள் வராத ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன செய்ய முடியாது? மரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் மரிக்காத ஒருவருக்கும் இந்த எக்கால சத்தம் முதலாவது கேட்கிறதல்லவா? இந்த எக்கால சத்தம், இந்த எக்கால சத்தத்தின் நேரத்தில் என்னவும் செய்ய முடியாது, எழும்பவும் முடியாது. எழும்புதல் உண்டாகுமா என்று கேட்டால் கண்டிப்பா உண்டாகும். சமயம் வாய்த்தால் நாங்கள் பிறகு உங்களுக்கு சொல்லி தருவோம். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா கண்டிப்பாக உண்டு. எல்லா மனுஷருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு.
கால அளவில் வித்தியாசம் இருக்கிறது. அது 2 நிலைகளாய் பிரித்து வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். இப்ப எழும்பலைன்னா பிறகு ஒரு ஆபத்துக்காக எழும்ப வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை உண்டாயிருக்கிறதுனால் நீங்கள் இந்த முதலாவது கேட்கிற, சீக்கிரத்தில் முதலாவது சம்பவிக்க போகிற இந்த எக்கால சத்தத்துக்கு தானே நீங்கள் எழும்புவதற்கு ஆயத்தமாக வேண்டுமே. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அந்த எக்கால சத்தத்துக்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீங்கள் மரிக்கணும். கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்யணும்? எப்படி வருவது? கிறிஸ்துவுக்குள் எப்படி வருவது என்று கேட்டால் அதைத்தான் வேதம் சொல்லித் தருகிறது. கலாத்தியர்கள் எழுதின நிருப புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 27வது வசனம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவுக்குள் வருவதற்காக, கிறிஸ்துவுக்குள்ளாவதற்காக ஞானஸ்நானம். பாத்தீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி நான் வருவது? அப்படி என்று ஒருவேளை யாராகிலும் கேட்டால், ஆமீன், எப்படியா கிறிஸ்துவுக்குள் வருவது? இயேசு கிறிஸ்துவுக்குள் நுழைவதென்றால் என்ன? எப்படி நான் கிறிஸ்துவுக்குள் வருவது? அல்லது கிறிஸ்துவுக்குள் நான் வந்துவிட்டேனா என்று எப்படி கண்டுபிடிப்பது? ஆமீன், இப்படி எப்படி நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் வருவதென்றும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் எப்படி வந்திருக்கிறேன் என்று எதனால் கண்டுபிடிக்கலாம் என்று கேட்டால், ஒரு நல்ல வாய்ப்பை வேதம் நமக்கு தந்திருக்கிறது. ஏனெனில் உங்களில் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளே வருவதற்காக, இயேசு கிறிஸ்துவுக்குள் நுழைவதற்காக என்ன பெற்றுக்கொள்ள வேண்டுமாம்? ஞானஸ்நானம் பெற வேண்டுமாம். அப்ப ஞானஸ்நானம் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வின் மூலமாக, ஆமீன், அந்த நிகழ்வின் மூலமாக தெய்வம் தாமே மாதிரி காட்டி தந்திருக்கிற அந்த மாதிரி நிகழ்வின்படியாக ஒரு மனிதன் கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் செய்த அதே மாதிரியின்படியாய், அதனுடைய முறைமையை எந்த காரணத்தினாலும் எந்த சூழ்நிலையிலாலும் அதை மாற்றி அமைக்காதபடிக்கு, அதில் எந்த விதமான வேறு வித்தியாசங்களையும் உருவாக்கி கொள்ளாதபடிக்கு இயேசு கிறிஸ்து தானே காட்டி தந்திருக்கிற மாதிரியின்படியாக ஒரு தெய்வ பிள்ளை வேத வாக்கியங்களின்படி ஞானஸ்நானம் எடுப்பானே. ஆனால் அந்த ஞானஸ்நானம் அவனை கரம் பிடித்து எங்கே கொண்டு வருகிறது? இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறது. நான் இந்த வாசலுக்கு வெளியே நிற்கிறேன். ஆமீன், இந்த வாசலுக்கு வெளியே நிற்கிற என்னை இந்த ஞானஸ்நானம் என்று சொல்லுகின்ற ஒரு அற்புதமான இந்த நிகழ்வை நான் ஏற்றுக்கொண்டு அதை என்னுடைய வாழ்க்கைக்கு சொந்தப்படுத்துகிறது நிமித்தமாய் இந்த ஞானஸ்நானம் எனக்கு கரம் கொடுத்து என்னை எதற்குள்ளே வெல்கம் பண்ணுகிறது? இயேசு கிறிஸ்துவுக்குள். அங்கே கிறிஸ்துவுக்குள் நான் வருகின்றேன். அங்கே பிறந்தேன், அங்கே வளர்ந்தேன், அங்கே வாழ்ந்தேன், அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கு என்ன கடைசியில் சம்பவிக்கும்? அங்கேயே நித்திரை சம்பவிக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ எக்கால சத்தத்தினால் ஒரு மனிதன் அதற்கு தன்னை எச்சரிக்கை ஆயத்தப்படுத்துவது எப்படி என்று கேட்டால், அந்த உயிர்த்தெழுதலுக்காக தன்னை ஆயத்தப்படுத்துவது எப்படி என்று கேட்டால், அவன் யாருக்குள்ள நுழையணும்? அதவா யாராகலும் இந்த ராத்திரி வேளை வரையிலும் இந்த சத்தியமும் உண்மையுமான வசனங்கள் என்று சொல்லி நம்ம படித்து ஆரம்பித்த இந்த சத்திய புத்தகம் அங்கீகரித்திருக்கிறதன்படி இதில் எழுதப்பட்ட இதற்கு வித்தியாசம் இல்லாத ஞானஸ்நானங்களை ஏற்றுக்கொண்டால் அல்ல, இதில் சொல்லப்பட்டதன்படியே ஒரு தெய்வ பிள்ளை இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் பரிசுத்தவான்கள் மூலமாய், அதுவும் எந்த நபர் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் மூலமாக ஞானஸ்நானம் எடுத்தால் அவர்கள் எதற்குள்ள நுழைந்திருக்கிறார்கள்? அல்லேலூயா. மற்றவர்கள் நாம் என்ன விதத்தில் வேண்டுமானாலும் நாங்கள் ஆண்டவருடைய மக்கள் தான், தேவ ஜனங்கள் தான், தேவ பிள்ளைகள் தான், நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் தான் என்றால் சொல்லிக் கொள்ளலாம், மன்னிக்க வேண்டும். வேத புத்தகத்தை வைத்து நாங்கள் தெளிவாய் சொல்லித் தருகிறோம். கண்டிப்பா இல்ல. நீங்கள் இதுவரையிலும் தண்ணீருக்குள் முழுகி ஞானஸ்நானம் எடுக்காத ஒருவர் நீங்கள் கிறிஸ்துவுக்கு வெளியே நிக்கிறீங்க, கிறிஸ்துவுக்கு வெளியே வாழ்றீங்க, கிறிஸ்துவுக்கு வெளியே நடக்கிறீங்க, கிறிஸ்துவுக்கு வெளியே தான் மரணமும் சம்பவிக்கும். அப்படிப்பட்ட ஒரு துர்ரப பாக்கியம் யாருக்கும் வராமல் இருக்க, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் மரிக்க இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை தந்து கொண்டிருக்கிறார்.
இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்து விடுங்கள். ஆமென். ஏனென்றால் இப்பொழுதும் நடக்கிற நிகழ்வுகள், நாங்கள் வேகமாய் வாகனத்தை ஓட்டி வரும்போது கூட இருந்த தம்பி சொன்னான், அமெரிக்காவும் ஈரானை அடித்திருக்கிறது அப்படி என்று தெரியவில்லை. அவர் சொல்ல நான் காதிலே கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆமென். அப்படியானால் பாருங்கள், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலுடைய ஆமென் யுத்தம், இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் நடந்து கொண்டிருக்கிற யுத்தம், இந்த யுத்தம் எதற்காக ஆமென் நடக்கிறது என்று வேத வசனத்தினுடைய ஆமென் வார்த்தையின் வெளிச்சத்தின்படியாய் நாம் கண்ணோக்குவோமேயானால் சபையை மேலே கொண்டு போகிறதற்கான யுத்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் ரொம்ப தூரத்தில் அல்ல நம்ம இருக்கிறது. நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லுகிற நாட்கள் சமீபமாய் வந்திருக்கிறது. அவர் இனி தூரத்தில் அல்ல, அவர் பக்கத்தில் வந்திருக்கிறார். யாராகிலும் இதுவரையில் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் ப்ளீஸ் தயவு செய்து ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நாளைக்கல்ல, இப்பொழுதுதானே நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று தண்ணீருக்குள் ஞானஸ்நானம் முங்கி எடுக்காத எந்த நபருக்கும், எந்த மனுஷருக்கும் கிறிஸ்துவுக்குள் வரவும் முடியாது, கிறிஸ்துவுக்குள் வாழவும் முடியாது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கவும் முடியாது. அவர்களுக்கு இப்பொழுது வெளிப்படுகின்ற இந்த எக்கால சத்தம் காதில் என்னவும் செய்யாது, தொனிக்கவும் செய்யாது. ஆமென். நம்ம கடைசியாய் வாசித்து நிறுத்தணும் இல்லையா? ஒரு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அங்க வருவார்கள், சிறியவர்களும் வருவார்கள், பெரியவர்களும் வருவார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் ஆமென் அநேகர் கைவிடப்படுவார்கள் என்று இந்த வேதம் நமக்கு தெள்ளத் தெளிவாய் சொல்லித் தருகிறது. ஒருவேளை ஆமென் கைவிடப்படுகிற கூட்டத்தில் நீங்கள் இராதபடிக்கு உங்களை எச்சரிப்பை படுத்துவதற்காக ஆமென் சில அடையாளங்களை காட்டித் தருகிறேன். முக்கியமாக அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 21:8 நீங்கள் வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 21:8. 1 பயப்படுகிறவர்கள் அதில் அடங்குவார்கள். 2 அவிசுவாசிகள் கைவிடப்படுவார்கள். 3 அருவருப்பான காரியத்தை செய்கிறவர்கள் கைவிடப்படுவார்கள். 4 கொலைபாதகர்கள் கைவிடப்படுவார்கள். 5 விபச்சாரக்காரர்கள் கைவிடப்படுவார்கள். 6 சூனியக்காரர்கள் கைவிடப்படுவார்கள். 7 விக்கிரகாராதனை செய்கிற அனைவரும் கைவிடப்படுவார்கள். 8 பொய் சொல்லுகிறவர்கள் எல்லாருமே என்ன செய்வார்கள்? இன்னும் அநேகரை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லி தந்திருக்கிறது. ஆமீன். பாருங்கள், ஒரே வசனத்தில் தானே 8 விதமான கிரியைகளை ஆமீன் காட்டி தந்திருக்கிறது. 8 விதமான கிரியைகள் செய்கிறவர்கள். ஒருவேளை நீங்கள் இந்த கூட்டத்தில் நீங்கள் ஆமீன் எதையாகலும் கண்டு, அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்பி வருகிறவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக வருகிறவனுக்கு இந்த உலகத்தை குறித்தோ, உலகத்தின் காரியத்தை குறித்தோ, தன்னை குறித்தோ, தன்னுடைய சரீரத்தை குறித்தோ, தன்னுடைய சூழ்நிலை குறித்தோ, தன்னுடைய வாழ்க்கையை குறித்தோ என்ன இல்லை? என்ன இல்லை? என்ன இல்லை? பயம் இல்லை. என்ன இல்லை? பயம் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இப்பொழுதுதானே நீங்கள் ஏதோ ஒரு சம்பவத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களானால் அது உண்மையான கிறிஸ்தவ ஜீவிதம் அல்ல. ஏன் நாங்க அப்படி உங்களுக்கு சொல்லி தருகிறோம்னா பயம் இல்ல. ஏன்னா இங்க கண்ணை மூடுனா எங்க போய் நிப்போம்? ஹல்லேலூயா. கண்ணை மூடுனா எங்க போய் கண்ணை திறப்போம்? மேல போய் கண்ணை திறப்போம். இங்க ஒரு ஆளு குறையும், அங்க ஒரு ஆளு கூடும். இங்க 4 பேர் ஒப்பாரி பண்ணுவாங்க, அங்க கைதட்டி நம்மளை வெல்கம் பண்ணி வரவேற்பாங்க. அப்படி இதையும் தாண்டி எதையாகலும் உங்க மனசுல போட்டு நீங்க குழம்பி பயந்து இருக்கிறீர்களானால் அது கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. ஆமீன். வேதத்தில் நமக்கு படிக்கும் போது 46ஆம் சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், சோத்திரம். அல்லேலூயா. பூமி நிலநடுக்கத்தை பார்த்தோ. ஆமீன். இன்னைக்கு காலையில கூட நான் இந்த யுத்த காரியங்கள் எல்லாம் ஆமீன் சொல்லி சபையில் சிரித்து கொண்டே பிரசங்கம் பண்ணேன். அப்பதான் என் மனசுல தானே கேட்கிறேன், நீ ஏன் இவ்வளவு சிரித்து கொண்டே பிரசங்கம் பண்றேன்னு கேட்டா என் மனசு தானே சொல்லிச்சு, சீக்கிரம் பறந்து போக போகிறோம். அல்லேலூயா. எனக்கு உண்மையிலே இந்த பரலோகத்தை குறித்து பேசும்போது, பரலோகத்தை குறித்து நினைக்கும் போதெல்லாம் என்னை அறியாதபடிக்கே என்னுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆமீன். என்ன சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, சீக்கிரமா, உண்மையா நான் சொல்றேன், இங்க சபையில் உள்ளவங்க எல்லாம் இருக்கிறாங்க. காலையிலேயும் கை கொடுத்து நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, வருவீங்களான்னு. கையை கொடுத்து கேட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுங்க. அட சந்தோஷமா கொடுங்க.
கொடுத்து கேளுங்க, பரலோகத்துக்கு வருவீங்களான்னு. நல்ல கேளுங்க. அட, இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இனி காலம் ஒண்ணு பாடண்டா, இனி நேரம் ஒண்ணு பாடினா போதும். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், சொர்க்கலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், பரலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், பரலோகம் சேர்ந்திடுவோம். உலக இன்பம் நம்பாதே, நம்பாதே, அதன் ஈச்சையாவும் மொழியோ. உலக இன்பம் நம்பாதே, நம்பாதே, அதன் ஈச்சையாவும் மொழியோ. உன் ஜீவன் போகும் நாளிலே, நாளிலே ஓர் காசும் கூட வராதே. உன் ஜீவன் போகும் நாளிலே, நாளிலே ஓர் காசும் கூட வராதே. ஓ, இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், பரலோகம் சேர்ந்திடுவோம். ஓ, இயேசு ராஜா வருவார், அவன் பரலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், பரலோகம் சேர்ந்திடுவோம். ஓ, இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், பரலோகம் சேர்ந்திடுவோம். பாவியான என்னையோ, என்னையோ என் நேசர் சேர்த்துக் கொண்டாரே. பாவியான என்னையோ, என்னையோ என் நேசு சேர்த்துக் கொண்டாரே. ஓ பாவி, நீயும் ஓடிவா, ஓடிவா, தேவாசீர்வாதம் பெறுவா. ஓ பாவி, நீயும் ஓடிவா, ஓடிவா, ஓ இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், பரலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், பரலோகம் சேர்ந்திடுவோம். ஓ இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், பரலோகம் சேர்ந்திடுவோம். நம்ம இயேசு ராஜா வருவார், இன்னும் இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம். ஓ இயேசு ராஜா வருவார். மகிழ்ச்சியோடு அல்லேலூயா. சீக்கிரமாக என்ன சம்பவிக்கிறது என்று வேதம் சொல்லித் தருகிறது என்றால், சீக்கிரமாய் ஒரு எக்கால சத்தம் தொனிக்க காத்திருக்கிறது. எதற்கு? அதனுடைய நோக்கம் எதற்கு அப்படி என்று சொன்னால், பாடுகளையும் உபத்திரவங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் பரியாசங்களையும் வேதனைகளையும் ஆமீன் எந்த விதமான காரியத்தையும் பொருட்படுத்தாதபடிக்கு இந்த உலகத்தில் ஒருவன் கிறிஸ்து இயேசு மாத்திரமங்களுக்கு போதும் என்று தன்னைத்தான் வெறுத்து, நான் இனி இந்த உலகத்தில் வாழ விரும்பவில்லை, இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து வளர்ந்து கஷ்டத்திலும் கண்ணீரிலும் துன்பத்திலும் எல்லாம் அவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி இந்த பூமியிலே ஆமீன் ஓட்டத்தை முடித்தவர்களை எழுப்புவதற்காகத்தான் இந்த எக்கால சத்தம் தொனிக்க போகிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் அந்த சத்தத்தில் எழும்பி மேலே போவாங்க. ஆமீன். ஒருவேளை நம்மை சார்ந்தவர்கள் மரித்தாலும் எழும்பி போவாங்க. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதித்தால் இந்த வேத சத்தியத்தை கைக்கொண்ட தேவ பிள்ளைகளே, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மரணம் கிறிஸ்துவுக்குள், நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் எழும்பத்தான், நாம் உயிரோடு எழும்பத்தான். இயேசு சீக்கிரமாக மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். கர்த்தர் ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவய காலத்தோடு வானத்திலிருந்து சீக்கிரம் இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதே நேரத்தில் அந்த எக்கால சத்தத்துக்கு இன்னொரு நோக்கம், ரெண்டு நோக்கம் என்று சொன்னேன் அல்லவா? அந்த நோக்கத்தை வாசித்தாலும் மறுபடியும் ஒரு விசை 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமென் 52வது வசனத்தை 51-2 படிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது
மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் எண்ணாக்கப்பட போகிறோம். அப்ப சீக்கிரமாய் சம்பவிக்க போகிறது. வேதம் எதற்காக எனக்கு முன்கூட்டியே வெளிப்படுத்தினது, உங்களுக்கு முன்கூட்டியே வெளிப்படுத்தினது, இந்த உலகத்திற்கு எதற்காக முன்கூட்டி வெளிப்படுத்தினது என்றால், சீக்கிரமாய் சம்பவிக்க போகிற இந்த எக்கால சத்தத்தில் இந்த பூமியில் வாழுகிற ஒரு மனிதனுக்கு உயிர்த்தெழும்படியான ஒரு பாக்கியம் இருக்கிறது என்று படித்தோம். அதே நேரத்தில் இந்த எக்காலத்தின் இரண்டாவது நோக்கம் என்ன தெரியுமா? ஒருவேளை கிறிஸ்து இயேசுவினுடைய ஆமென் வருகை மட்டும் நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தால், அதுவா இயேசு கிறிஸ்து ஆமீன் அடுத்த நிமிஷத்தில் அல்லது அடுத்த மணி நேரத்தில் வந்தால், நாம் இதுவரைக்கும் மரணிக்கவில்லை, மரிக்காமல் உயிரோடு வாழுகிறோம். நம்ம நிலை என்னவென்று கேட்டால், அதுபோலதான் கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த எக்கால சத்தத்தின் மூலமாக எது காத்திருக்கிறது? மறுரூபம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. என்ன காத்திருக்கிறது? மறுரூபம். மறுரூபம் அப்படி என்று சொன்னால், தேவ சாயலிலும் தேவ ரூபத்திலும் ஆமென் தேவனுடைய நித்திய ஜீவனிலும் நித்திய மகிமையிலும் இன்னும் பலவிதமான குணநலன்களோடு படைக்கப்பட்ட மனிதனுடைய அந்த ரூபம், அந்த சாயல், அந்த நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு, நித்திய மகிமை, இது எல்லாமே ரோமர் 3:23 படி மனிதன் பாவம் செய்தபடினால் எல்லா மனுஷரும் பாவம் செய்து எதை இழந்தார்கள்? எப்படி? அவனை விட்டு அந்த மகிமை இழந்து போனதா? தேவன் அவனுக்கு கொடுத்த மகிமை போய்விட்டது. தேவன் அவனுக்கு கொடுத்த நித்திய ஜீவன் போய்விட்டது. ஏன் மனுஷன், நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லவா, மனுஷனுக்கு மரணம் இல்லை, மனிதன் நித்திய காலமாய் வாழ்வான், பின்ன ஏன் மரிக்கிறான் என்று கேட்டால், மனுஷனுடைய நித்திய ஜீவன் அவனை விட்டு என்ன செய்து போனது? எடுபட்டு போனது. அதனால் மனிதன் இந்த பூமியில் அவன் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாய் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த சரீரத்தை மண்ணுக்கு கடன் கொடுத்து தீர்க்கிறானே அல்லாமல், அவனுடைய ஆத்துமாவில் நிரந்தர முடிவை அவன் சந்திக்கவே, ஆவி தன்னை தந்த ஆத்துமா இளைப்பாறவும் சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் இந்த கடன் தீருதே ஒழிய ஆமீன் ஆவிக்கோ ஆத்துமாவுக்கோ நிரந்தர தீர்வு மனுஷனுக்கு ஒரு நாளும் உண்டாகவே இல்லை. அப்படி மனிதனை தெய்வம் படைக்கும் போது நித்தியமான தெய்வம், முடிவில்லாத தெய்வம், அவருடைய முடிவில்லாத ஜீவனை மனிதனுக்கு கொடுத்தபடினால் மனிதன் யாராய் படைக்கப்பட்டான்? உண்மையில் நித்திய ஜீவனுடையவனாய் படைக்கப்பட்டான். யாராய் படைக்கப்பட்டான்? நித்திய ஜீவனுடையவனாய் படைக்கப்பட்டான். ஆனால் மனிதன் புசிக்க கூடாத கனியை புசித்ததினால் சாகவே சாவாய் என்கிற வார்த்தையின் மூலமாய் மனுஷன் எட்டர்னல் நித்தியத்தை என்ன செய்தான்? இழந்தபோது தேவன் அவனுக்கு கொடுத்த பிரகாசம், அவனுக்கு வைத்திருந்த மகிமை, அவனுக்கு கொடுத்திருந்த மகத்துவம், கனம், மகிமை எல்லாம் அவனை விட்டு என்ன செய்தது? நீரவனை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினீர், ஆனால் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன செய்தீர்? மகிமை என்ன செய்தது? கனம் என்ன செய்தது? ஜீவன் என்ன செய்தது? ரூபம் என்ன செய்தது? எல்லாம் இழந்து போயிற்று. அவ மனுஷன் ரூபம் இழந்து, சாயல் இழந்து, நிறம் இழந்து, தரம் இழந்து இப்ப எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், மனுஷன் இப்ப எப்படி இருக்கிறானாம்? ரோமர் நிருப புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை படித்து பாருங்கள். ரோமர் 8:3 படிக்கும் போது, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை அக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. எபிரேயர் 2:14-15, பிலிப்பியர் 2:5 இதெல்லாம் சேர்த்து படிக்கும் போது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனானார். அவர் தேவனுக்கு சமமாயிருந்து தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இப்ப கேளுங்க, மனுஷன் இன்றைக்கு அப்படியானால் எந்த சாயல்? பாவ சாயல். அல்லேலூயா. பாவ சாயல்.
இன்றைக்கு நான் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற என்னுடைய சாயல் என்ன சாயல்? உள்ளுக்குள்ளே இப்பொழுது ரட்சிக்கப்பட்டபடினால் தேவன் அந்த சாயலை உருவாக்கி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இந்த தோற்றத்தில் காணுகிறது என்ன சாயல்? உங்க சாயல் என்ன சாயல்? ஏன்னா மனுஷன் இவ்வளவு வேறுபட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனுஷனை ஆண்டவர் அவரை போல படைத்தாராம். ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதனை பார்த்தாலும் ஒன்னு போல எந்த மனுஷனை பார்க்கவே. அப்படின்னு நமக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டால், நமக்கு சரியாய் தெரிகிறது ஆராய்ச்சியின் மூலமாய் தேவ சாயல் மனிதனை விட்டு என்ன செய்திருக்கிறது? எடுபட்டு போயிருக்கிறது. இப்ப நோக்கமெல்லாம் என்ன தெரியுமா? எப்படியாகிலும் மீண்டும் அவரை போல நம்ம என்ன செய்யணும்? மாற்றணும்னா இப்ப பாருங்கள், பாவ மாம்சத்தின் சாயலை களைந்து போடுகிறதற்காக, அந்த பாவ மாம்சத்தின் சாயலாகிய பாவத்தை கொன்றளிப்பதற்காக தெய்வம் இப்பொழுது யாராய் மாறினார்? அதனாலதான் சொல்றோம், இயேசுன்னு சொல்லிட்டு, இயேசு என்கிற நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான அந்த நாமத்தை கூப்பிடுங்க, அந்த நாமத்தை உச்சரிங்க, அந்த நாமத்துல தொழுது கொள்ளுங்க, அந்த நாமத்தில் ஆராதிங்க. ஆனா அந்த நாமத்தில் வெளிப்பட்ட சாயலை தயவு செய்து கையெடுத்து ஏன் பூமியில் அவர் வெளிப்பட்ட போது என்ன சாயலில் வெளிப்பட்டார்? பாவ மாம்சத்தின் சாயல். அந்த பாவ மாம்சத்தின் சாயலையாக இன்னைக்கு என்ன செய்கிறோம்? போட்டோவாக வீட்டில் வாங்கி மாட்டி வைத்திருக்கிறோம். அந்த சாயலுக்கு என்ன பேர் கொடுக்கிறோம்? அதைதான் வருஷா வருஷம் ப்ளூ கலர்லையும் எல்லோ கலரையும் கிரீன் கலர்லையும் எல்லாம் விக்கிரகங்கள் என்ன செய்கிறோம்? மெஷர்மென்ட் மாத்தி செய்கிறோம். இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? வாங்கி புல்குடல் கட்டி எங்கேயும் கொண்டு வைக்கிறோம். வீட்டில் வச்சா பரவாயில்லை, இப்ப பிரசங்க பீடத்திலையும் வருது. வீட்டில் வச்சா போட்டுன்னு விடக்கூடாது, அதுவும் ஆபத்து தான். அது வந்து இப்ப எங்க வருது? பிரசங்க பீடத்தில் வந்திருக்கிறது. சமீப காலத்தில் நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போகும்போது நான் இப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இடது பக்கத்தில் ஒரு மரமும் இடது பக்கத்தில் ஒரு குடலும் பிரசங்க பீடத்தில் முளைச்சு நிக்கும். அல்லேலூயா. அதுல எட்டி பார்த்தாச்சுன்னா அங்க யார் இருக்கிறது? பாவ மாம்சத்தின் சாயல் அங்க படுத்து கிடக்கிறது. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல என்னுடைய நாமத்தை கொண்டு நீ யாதொரு விக்கிரகத்தையோ, யாதொரு ரூபத்தையோ, யாதொரு சாயலையோ. சிலர் சொல்லுகிறாங்க, நாங்க விக்கிரகம் வழிபாடுகிறோம், விக்கிரகங்களை செய்கிறோம் எல்லாம் எங்களை சிலர் விமர்சிக்கிறாங்க. அப்படி அல்ல, நாங்கள் இதை கொண்டு போகிறதுனால் எங்க கையில ஒரு சிலுவை, இந்த கையில சிலுவையில் அறையப்பட்ட ஒரு ரூபத்தை கொண்டு போகிறபடினால் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல. ஏன் இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து காட்டவில்லை? அட, இயேசு கிறிஸ்துவின் மாதிரி இல்லாதபடிக்கு நமக்கு ஒரு சுவிசேஷம் வேண்டாம். நம்ம அப்படி ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி ஒரு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எதையோ ஒன்றை கண்டால் தான் எங்களுக்கு மெடிடேஷன் கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இயேசு அப்படி ஒரு தியானத்தை நமக்கு கொண்டு பண்ணி தரவில்லை? கிறிஸ்து இயேசுவின் மாதிரி காட்டப்படாத எந்த ஊழியமும் எந்த காரியமும் அருமையான மக்களை நீங்கள் செய்ய போக கூடாது. நீங்கள் ஒரு மண்ணுக்கு விலை கொடுத்து இது தெய்வம் என்று சொல்லிக் கொண்டு நம்ம வாங்க போக கூடாது. இல்ல ஒரு மண்ணை மாதக்கணக்கா ஜங்ஷனிலும் தெருக்களிலும் முக்கிலும் மூலையிலும் இருந்து புல்குடல் என்கிற பெயரில் கட்டி உண்டாக்கி வைத்திருக்கிறதை காண தெய்வ மக்கள் போக கூடாது. அது போனால் அவர்களுடைய கிரியைகளுக்கு நாமும் பங்கு உள்ளவர்களாய் மாறுவோம். அது செய்ய போக கூடாது. வேதம் தெளிவாய் சொல்லி தருகிறது. மனுஷனை பார்க்கும் போது மனுஷன் சாயல் இழந்தவனாய் இருந்தபடினால் மனுஷனை மீட்பதற்காக அவரும் பாவ மாம்சத்தின் சாயலில் வந்தார். அவர் வந்து நமக்காக செய்து தந்த மீட்பில் நாம் விசுவாசிக்க வேண்டுமே ஒழிய நாம் ரூபத்தை உண்டு பண்ணவோ, அதை நமஸ்காரம் பண்ணவோ, அப்படி ஒன்றை செய்கிறதற்கோ அதற்கு நமஸ்காரம் பண்ணுகிறதற்கோ நம்மை தெய்வம் அழைக்கவில்லை. அப்படி ஒரு மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து காட்டியும் தரவில்லை. அப்படி ஒரு வருஷம் கூட அவர் அவருடைய ஃபெஸ்டிவல், அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன் இந்த வேத புத்தகத்தில் அவர் செய்து காட்டவும் இல்லை.
இதை கொண்டாடுங்கள் என்று நமக்கு ஒரு வார்த்தையின் மூலமாக கூட சொல்லவில்லை. இந்த காரியத்தை உலகமெங்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி போயிருக்கிறார். அது இன்றுக்கும் அறிவிக்கணும், நாளைக்கும் அறிவிக்கணும், சாகிறது வரைக்கும் அறிவிக்கணும். இது ஒரு வருஷத்தில் கொண்டாட வேண்டிய சம்பிரதாயம் அல்ல. இது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஜீவகாலம் எல்லாம் அறிவித்தாக வேண்டும். சத்திய மார்க்கம், சத்திய சுவிசேஷம் தேவ ஜனத்தின் மேல் வெளிப்படட்டுமே. பிரகாசமுள்ள மனக்கண்கள் தெய்வ ஜனத்துக்குள் கிடைக்கட்டுமே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. அப்ப மறுரூபம் எதற்கு வைத்திருக்கிறார் என்பதை முதலாவது அறியணும். எதற்கு மறுரூபம் என்றால், மனிதனுக்கு ஏற்கனவே தெய்வம் கொடுத்த சாயல் நஷ்டப்பட்டபடினால் மீண்டும் அவனை தெய்வ சாயலில் மாற்றுகிறதுக்கு பேர் தான் மறுரூபம். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ரெண்டா இருக்க கூடாது. ஆமென். நானும் நீங்களும் ஒண்ணாக்கப்படணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து யாரை போல ஆகணும்? அவரை போல ஆகணும். அவரை போல மாற்றணும்னா ஆண்டவர் ஒரு வைத்திருக்கிற ஒரு ஹல்லேலூயா. இந்த மறுரூபம் எப்ப சம்பவிக்கும், எப்ப நடக்கும் என்று கேட்டால், அதையாக்கும் வேதம் சொல்லி தருகிறது. எக்காலம் தொனிக்கும். எக்காலம் தொனிக்கும் போது எல்லாரும் என்ன செய்வார்களாம்? ஆமென். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்க வந்தீங்கன்னா, அங்க நம்ம படித்த 15ஆம் அதிகாரத்தில் அதனுடைய காரியத்தை ஆமென் சொல்லி தந்திருக்கிறார் ஆண்டவர். 1 கொரிந்தியர் புத்தகம் 15 கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. மறுரூபத்துக்காக இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், மறுரூபம் என்றால் என்ன என்று வேதம் சொல்லி தருகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 40 ஆமென் 2 இருந்து படிங்க. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். ஒன்று. அப்ப பாருங்கள், இப்போ என்னுடைய சாயல் என்ன சாயல்? அழிவின் சாயல். மறுரூபம் என்றால் அதுக்கு பேர் என்னது? அழிவில்லாத சாயல். அல்லேலூயா. இழக்க கூடாது, இந்த சாயலை இழக்க கூடாது. ப்ளீஸ், தயவு செய்து யாரும் இதை இழக்க கூடாது. அதனாலே சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிற காரியத்தை முன்கூட்டியே கர்த்தர் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். இப்ப இந்த சரீரத்துக்கு பேர் என்ன சரீரம்? அழிவுள்ள சரீரம். இது மகிமை இழந்த சரீரம். இது பாவம் இதிலே வந்தபடினால் இது அழிந்து போகக்கூடியது. ஆனால் மறுரூபம் என்று சொன்னால், உயிர்த்தெழுதல் என்று சொன்னாலும், மறுரூபம் என்று சொன்னாலும் அதை உட்படுத்தி வேதம் சொல்லுகிறது, அழிவில்லாத சரீரம் நமக்கு கிடைக்கும். 43. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய். அப்ப இப்ப நமக்கு பேர் என்ன பேரு? கனவீனம் உள்ள சரீரம். அல்லேலூயா. ஆமென். கனவீனம் உள்ள சரீரம் மாறி என்ன சரீரம் கிடைக்கிறதாம்? மகிமையின் சரீரம் கிடைக்க போகிறதா? அல்லேலூயா. மகிமைன்னா சாதாரணம் அல்ல. அதை பற்றி இப்ப பேசுவதற்கு நேரம் இல்ல. ஆமென். சூரியனை பார்க்கலும் பிரகாசம் நமக்கு கிடைக்க போகிறது. ஏசாயா சொல்லும் போது சொல்லுகிறார், சூரியன் நம்மளை பார்த்த அன்னைக்கு என்ன செய்யும்? வெட்கப்படும். சந்திரன் கலங்கும், சூரியன் வெட்கும். ஏன் வெட்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு செகண்டுக்கு 1000 டன் எரித்து பிரகாசம் கொடுக்கின்ற சூரியனை விட நான் எப்படி இருப்பேன்? நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சூரியனை போல என்று சொன்னால் சூரியனை விட பிரகாசம் நமக்கு கிடைக்க போகிறது. இந்த இருள் நம்மை விட்டு மாறும். தேவ மக்களே, மறுரூபத்துக்கு ஆயத்தமாய் காத்திருக்கணும். ஆமென். இந்த கனவீனம் உள்ள சரீரம் நம்மளை விட்டு மாறப்போகிறது. அதனால தான் நாங்க உங்களுக்கு சொல்றோம், வியாதியை பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் மாற்ற சித்தமானால் அது மாறும். இல்லாவிட்டால் தெய்வத்தை விட்டு தூரப்பட்டு போக கூடாது. ஏனென்றால் இருள் மாறும், கனவீனம் உள்ள சரீரம் மாறும், மகிமையின் சரீரம் நமக்கு கிடைக்கும். நீங்க அதனால எந்த நோயை பற்றி கவலைப்படக்கூடாது, எந்த ரோகத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. மறுரூபத்துக்காய் ஆயத்தமாய் இருக்கணும். அல்லேலூயா. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். 44. ஜன்ம சரீரம் விதைக்கப்படும். ஒரு ஆவிக்குரிய சரீரம், ஒரு என்ன சரீரம் எழுந்திருக்கும்? ஒரு ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் சொல்லி போகிறேன். ஆமென். சோத்திரம். ஆமென். அடுத்ததாக ஆமென் 47வது வசனம். பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் இரண்டாம் மனுஷன், வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிவோம். என்ன சாயல் கிடைக்குமா? வானவருடைய சாயல் கிடைக்கும்.
இந்த பூமியில் வந்த கிறிஸ்து மண் சரீரத்தை, மண் சாயலை எடுத்து வந்த அந்த சாயலை தருவேன் என்று சொல்லி என்னை அழைக்கிறது. ஆமென். விண் சாயலை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், வானவருடைய சாயலை தந்திருக்கிறார், தருவாராம். அது எப்ப நடக்கும் என்று கேட்டால் அங்க அதுக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என் சகோதரரே, நான் சொல்லுகிறத கொஞ்சம் கேளுங்கள். மாம்சமும் இரத்தமும் எங்க போகாது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. ஒரு காரியத்தை நீங்கள் அறியணும், ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நித்திரை அடையலைன்னா, நாம் நித்திரை அடையலைன்னா, நாம் எல்லாரும் நித்திரை அடையலைன்னா, எக்கால சத்தம் கேட்கும் போது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் நடக்க போகிறது. என்ன காரியம் தெரியுமா? அந்த எக்காலம் நம்முடைய காதில் கேட்டால் அல்லது நம்முடைய இருதயத்தில் உணர்வடைந்தால் இந்த கருப்பு நிறம் மாற போகிறது, இந்த வியாதி சரீரம் மாற போகிறது, இந்த பலவீன சரீரம் மாற போகிறது, இந்த நோய்கள் உள்ள சரீரம் மாற போகிறது. இழந்து போன மகிமையின் சாயல், இழந்து போன தேவ சாயல், இழந்து போன கர்த்தருடைய சாயல், அந்த ரூபத்திலும் சாயலிலும் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தேவ சாயலை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த ராத்திரி வேளை எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? இந்த ராத்திரி வேளை எத்தனை பேர் ஆனந்திக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய எக்கால சத்தம் தொனிக்கும் போது இரண்டாவதாக ஒரு மறுரூபம், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நமக்காய் காத்திருக்கிறது. ஒரு மறுரூபம் நமக்காய் காத்திருக்கிறது. இந்த ராத்திரி நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி இதுவரையிலும் மறுரூபத்துக்காய் ஆயத்தமாகாமல் யாராகிலும் மனம் திரும்பாம ரட்சிக்கப்படாம ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தா, இதோ இந்த ராத்திரி வேளையிலே எங்கள் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, என் தெய்வத்தால் நேசிக்கப்படுகிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் நோய் மாறப் போகிறது, உன் வியாதி மாறப் போகிறது, உன் ரோகம் மாறப் போகிறது, உன் சாபம் மாறப் போகிறது. இயேசு உன்னை மறுரூபப்படுத்துகிற நேரம் இதோ சீக்கிரமாய் வருகிறது. துடபலக ஷடபக ரபக துடபலக துடபனோ அந்தரபலக சந்தரகதனோ சக்கரகதனோ அந்தராதிதா ரகதா லகதோ அடக ஷடபக ரபலக சந்தரோ. ஹல்லேலூயா. மண்ணான இந்த உடல் மண்ணாக போனாலுமே, மண்ணான இந்த உடல் மண்ணாக போனாலுமே, காலம் தொனிக்கும் போது மகிமையாய் எழும்போம், எக்காலம் முழங்கும் போது மகிமையாய் எழும்போம். சொல்லுவோம், மண்ணான இந்த உடல் மண்ணாக போனாலுமே, மண்ணான இந்த உடல் மண்ணாக போனாலுமே, எக்காலம் தொனிக்கும் போது மகிமையாய் எழும்போம், எக்காலம் முழங்கும் போது மகிமையாய் எழும்போம். இலோக ஜீவனே உள்ளுக்கு ஒப்பானதே, இலோக ஜீவனே உள்ளுக்கு ஒப்பானதே, வாடி போகும் பூவை போல மாய்ந்து போகுமே, வாடி போகும் பூவை போல மாய்ந்து போகுமே. நேசன் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசன் மார்பிலே நான் சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லலறியாதே, என்ன
வரப்போகிறது. இயேசு மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் இயேசு வரப்போகிறார். இயேசுவினுடைய எக்காளம் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும், நம்மை மறுரூபப்படுத்த போகிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு ராஜாதி ராஜாவாய் உடபரா ரகதனா அத்தரபலக சந்தரே உடபலக துடபனோ அந்தரதே ரிஷரக திததனோ உடபலகதா ரகதோ அந்தரகதனோ சத்தனோ. Praise the Lord, 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 praise the Lord. ஹல்லேலூயா. நம்முடைய நாவினால் வர்ணிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆயிரமான பரிசுத்தவான்களோடு மத்திய ஆகாயத்தில் ஆமென் நமக்கு முன்னால போன பாஸ்டர்கள் எல்லாம் எழும்பி வருவாங்க. ஆமென். ஆபிரகாம் எழும்பி வருவார், ஈசாக்கு எழும்பி வருவார், யாக்கோபு எழும்பி வருவார். பூமியின் எல்லா திசைகளில் இருந்தும் வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்தெல்லாம் எல்லா கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்களும் வருவார்கள். நம்ம அவங்கள பார்க்க போகிறோம். நாமும் கூட மறுரூபமாக போகிறோம். நமக்கு அன்னைக்கு தேடி பார்த்தாலும் கேன்சர் இருக்காது, தேடி பார்த்தாலும் சுகர் இருக்காது. என்ன நம்முடைய சரீரம் மாம்சமும் இரத்தமும் மாறி போகும். நம்முடைய சாயல் மறுரூப சாயல். இயேசுவும் நாமும் ஒன்று போல சேர்ந்து அந்த நித்திய ராஜ்யத்தில், அந்த மத்திய ஆகாயத்தில், ஆமென், பாக்கியமான அந்த தேசத்தில் இயேசுவோடு கூட நித்திய 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 காலமாய் அவரோடு கூட ரபலகதரப சந்தரகதனோ அதுராதிரதா உடபலக சபலகதனோ இயேசு கிறிஸ்து கால சத்தத்தை துணிக்கி ஆமென் நம்மை எழுப்பி நம்மை மறுரூபப்படுத்தி அவரோடு கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு பவுலும் யோவானும் அங்கே பின்னும் முற்பிதாக்களப்போஸ்தலரோ. பேதுரு பவுலும் யோவானும் அங்கே பின்னும் முற்பிதாக்களப்போஸ்தலரோ. இரத்த சாட்சிகளும் கூட, இரத்த சாட்சிகளும் கேளுங்க கேளுங்க. நீ அங்கிருந்தாய், நீ அங்கிருந்தாய், நீ அங்கிருந்தாய் சொல்ல நானே, நான் அங்கிருந்தேன், நான் அங்கிருந்தேன், நான் அங்கிருந்தேன் இயேசுவோடு. நான் அங்கிருந்தேன், நான் அங்கிருந்தேன், நான் அங்கிருந்தேன் இயேசுவோடு. அன்று குட்டியோ சாட்சி செய்ய அண்ணீரோடு வரும் அவரை சேர. அன்று குட்டியோ சாட்சி செய்ய அண்ணீரோடு வரும் அவரை சேர. அந்த அன்னையார் கண்ணீரோம் கொடுக்க, அந்த அன்னையார் கண்ணீர் உடபலகதோ. நீ அங்கிருந்தாய், நீ அங்கிருந்தாய், நீ அங்கிருந்தாய் சொல்ல மனமே. நான் அங்கிருந்தேன், நான் அங்கிருந்தேன், நான் கைவிடப்பட்டு போகக்கூடாது, கைவிடப்பட்டு போகக்கூடாது. ஆமென். பயப்படுகிறவர்களாய் மாறக்கூடாது, அவிசுவாசிகளாய் மாறக்கூடாது, அருவருப்பானவர்களாய் மாறக்கூடாது, விக்கிரகாராதனை செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய எக்காலம் துணிக்க போகிறது. இயேசு நம்மை கூட்டிக் கொண்டு போக வரப்போகிறார். அஷ்டராத ரகதல ரகதல ரகதல
ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு தெய்வ மகிமை, ஒரு தெய்வ மகிமை, தெய்வ மகிமை, ஒரு தெய்வ மகிமை, ஒரு தெய்வ மகிமை, தெய்வ மகிமை. ரபக்க ரபக்க துரபக்க ரபக்க துரா. இழந்து போன மகிமை, இழந்து போன வல்லமை, இழந்து போன மகிமை. உடமா ரகடா 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 அதர கடல கடல கதுனியா அஷ ரகடர கட ரகடர. ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு தெய்வ மகிமை. ரபக்க 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 துரபக்க ரபா உடபக்க ரபக்க துரபக்க துரா. தெய்வ வல்லமை, தெய்வ மகிமை. ஹalleluya ஹalleluya. ஓ ரகடா ரபா. ஹalleluya ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord. மகிமை, 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 தெய்வ மகிமை, தெய்வ மகிமை, தெய்வ மகிமை, தெய்வ மகிமை, தெய்வ மகிமை. காலம் துணிக்க போகிறது சீக்கிரமாய், சீக்கிரமாய். Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Oh, shadabala barabala bakaraba tudabakarabaka tudabala bakarabaka tuda udabarabaka tudabakarabaka shudabakarabala tuda. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. எதற்காக சீக்கிரமாய் சம்பவிக்க போகிற இந்த வசனங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று எழுதினார்? கைக்கொள்ளுகிறவர்களுக்கு ஏன் வாக்கியமான அனுபவம் கிடைக்கும் என்று எழுதினார் என்றால், சீக்கிரமாய் சம்பவிக்க போகிற எக்கால சத்தம், அந்த எக்கால சத்தத்தின் ரெண்டு நோக்கம். ஒன்று, மனுஷனை உயிரோடு எழுப்புகிறது, ஆமென், அல்ல கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறது. ரெண்டு, நம்மை மறுரூபப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது பெரிய ஆனந்தம், அது பெரிய பாக்கியம். இது நடந்து கொண்டிருந்த உடனே இந்த ரெண்டு கூட்டத்தாரும் எழும்பி மேல போகும்போது அடுத்து தீவிரமாக ஆமென் சம்பவிக்க வேண்டிய ஒரு காரியத்தை படித்தோம் அல்லவா? ஆமென். அதை மறுபடியும் ஆமென் 2 கொரிந்தியர் புத்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9 10 வசனத்தில் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 5 9 10. அது நிமித்தமே சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக, அல்லேலூயா, உன்னே எக்கால சத்தம் போல கேட்ட சத்தமானது நீங்க ஏறி வா என்று சொன்னதும் நான் நேர போய் ஒரு சிங்காசனத்தை பார்த்தேன், அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்றேன் என்று சொல்லுகிறது போல சீக்கிரமாக இந்த எக்கால சத்தம் தொனித்த உடனே ஆமென் அடுத்த நிகழ்வு என்ன நிகழ்வு என்று சொன்னால், மனிதர்கள் அல்லது இந்த கிறிஸ்துவுக்குள் எடுக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளும் மறுரூபமாகி எடுக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளும் நேரே ஒரு நியாயாசனத்துக்கு முன்பதாய் போய் நிற்கிறார்கள். இந்த நிகழ்வு எங்க நடக்கிறது அப்படி என்று சொன்னால், மத்திய ஆகாயத்தில் ஆமென் கர்த்தர் அங்கே ஆமென் நியாயாசனத்தில் உட்காருவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? எடுக்கப்படுகிறது எதற்கென்று கேட்டால், அல்ல இந்த எக்கால சத்தத்துக்காக ஒரு தெய்வ பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ளாகி கிறிஸ்துவுக்குள் பிறந்து கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து ஒரு கிறிஸ்துவுக்குரியவனாய் அவன் கடைசி வரையும் தன்னை காத்துக்கொள்ள வேண்டியது எதற்கென்று கேட்டால், உயிர்த்தெழுந்து மறுரூபமாகி அந்த நியாயாசனத்துக்கு முன்பதாக போகிறது எதற்கென்றால், சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது என்ன பெறுவதற்கு. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் என்ன கிடைக்க போகிறது? சம்பளம் கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒரு 10 மாசம் சம்பளம் பெண்டிங், கம்பெனியில் பெண்டிங் கிடந்துட்டு 10வது மாசம் ஆமீன் உங்க ஓனர் உங்களை கூப்பிடுறாரு பேமெண்ட், ஆமீன் சோத்திர ரிலீஸ் ஆயிட்டு சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டா எவ்வளவு கொண்டாடுவீங்க? நீங்க கொண்டாடாட்டியே கணக்கு கூட்டல் நடக்கும். அந்த கடத்தை தீர்த்திடலாம், இந்த கடைக்காரனை தீர்த்திடலாம், இவனை சமாளிச்சிடலாம், இவனை சமாளிச்சிடலாம். சோத்திரம், அல்லேலூயா. சந்தோஷம் வரலையே உங்க நிறைவேற்கு. சங்கீதம் 18:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என் நீதிக்கும் என் கைகளின் சுத்தத்துக்கும் தக்கதாக எனக்கு என்ன தரப்போகிறாராம்? பெரிய பிரதிபலன் காத்திருக்கிறது. நிறைய அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பலன்கள். அதுல முக்கியமான ஒரு பலனை குறித்து வேதம் சொல்லி தந்திருக்கிறது. ஆமென். என்ன தெரியுமா? இழந்து போன கிரீடத்தை கர்த்தர் நம்ம தலையில வைப்பார்.
ஹல்லேலூயா. ஆமென். 5 விதமான கிரீடம் பைபிள் இருக்கிறது. இப்போ சொல்லித்தர சமயம் இல்லை. ஆமென். 1 அழிவில்லாத கிரீடம், 2 மகிமையின் கிரீடம், 3 நீதியின் கிரீடம், 4 ஜீவ கிரீடம், 5 மகிமை உள்ள வாடாத கிரீடம். ஹல்லேலூயா. 5 விதமான கிரீடங்களுக்கு 5 விதமான கிரியை செய்யணும். நீதியின் ஆமென். 1 அழிவில்லாத கிரீடத்தை பெறணும்னா 1 கொரிந்தியர் 9 அதனுடைய 24 25 வாசிக்க சமயம் இல்லை. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இச்சை அடக்கி கொண்டு ஓடணும். மனிதன் சரீரத்தில் செய்த நன்மையும் தீமையும் இச்சையோடு ஓடினால் அழிவுள்ள கிரீடம் என்ன செய்யும்? ஆமீன், இழந்து போயிடும். பிரைஸ் தி லார்ட். அழிவில்லாத கிரீடம் என்ன செய்து போயிடும்? இழந்து போயிடும். ஆமீன். வசனம் எடுத்து காட்டித்தரக்கு விருப்பம் உண்டு, ஆனால் சமயம் இல்லை. அல்லேலூயா. இச்சை அடக்கி கொண்டு ஓடணும். அதனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமீன், அழகாய் சொல்ல, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். அவர்களோ அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். இச்சையமில்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனை போல சிலம்பம் பண்ணேன். நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அதாவது இந்த ஆமென் ட்ரைனிங் பீரியட்ல எல்லாம் ஃபாஸ்டிங் போட்டு ஒடுக்கி கீழ்ப்படுத்தி ரன்னிங்ல பிரயாசப்பட்டு, ஆமென், ரன்னிங்கா இருந்தா ரன்னிங், வேற ஏதாவது கேமா இருந்தா கேம், அதாவது எப்படி ஆகிலும் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி. கடந்த ஒலிம்பிக்கில் பந்தய பொருள் வாங்கின இந்தியாவை சார்ந்தவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி, ஆனா சோத்திரம் 3 மாசம் ஆகிறது ஐஸ்கிரீம் என்கிற நினைவே என்னுடைய நினைவில் வந்து, பிரியாணி என்கிற நினைவே வந்து எத்தனை மாசம் ஆச்சு? ஏன்? எப்படி ஆகலும் தங்க பதக்கத்தை வாங்கணும், எப்படி ஆகலும் வெள்ளி பதக்கத்தை வாங்கணும், எப்படி ஆகலும் ஒரு அவார்டு என்ன செய்யணும், அதுக்காக தனக்கு இருந்த சகலவற்றையும் நினைவில் கூட கொண்டு வரலையா? அல்லேலூயா. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இதை சொல்லிட்டாக்கும் திருஷ்டாந்தமாய் 1 கொரிந்தியர் 10 ஒரு கூட்டத்தை கொண்டு வந்தார். இஸ்ரவேல் சபையை கொண்டு வந்து கொண்டு சொன்னார், ஆகிலும் அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஏன் பிரியமா இருந்ததில்லை என்றால், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை. 5 விதமான பாவம், அதுல முக்கியமானது இச்சை. அதனால தேவ மக்களே, சரீரத்தில் நல்லது செய்யணும், தீமை செய்யக்கூடாது. நல்லதென்றால் இச்சை அடக்கம், தீமை என்று சொன்னால் இச்சையோடு வாழ்தல். வெறுக்க வேண்டியது எல்லாம் என்ன செய்யணும்? வெறுக்கணும். தேவையற்ற ஒன்றையும் நமக்கு சொந்தமாய் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆமீன். வெறுக்க வேண்டிய சகலதையும் வெறுக்கணும். அழிவுக்குரிய வஸ்துக்கள், அழிவுக்குரிய வஸ்துக்கள் இந்த சரீரத்துக்கு ஆமீன் அலங்காரமாய் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. எல்லாத்திலையும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், எல்லாத்திலையும் ஒரு இச்சை அடக்க வேணும். ஓடினால் என்ன கிடைக்கும் தெரியுமா? அந்த நியாயாசனத்துக்கு பேரு 1 பீமா, 2 ஸ்தேபானோஸ் அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆமென். அப்படியானால் கூப்பிட்டு பரிசு கொடுக்கிற இடமாம். இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து நமக்கு என்ன தருவார்? நம்ம தலையில என்ன வைப்பார்? அழிவில்லாத கிரீடம். இது வச்சா அப்பாடா நான் இனி சாகவே அப்படின்னு ஒரு பெருமிச்சு விடலாம். என்ன தலையில வந்த கிரீடம் என்ன கிரீடம்? அழிவில்லாத கிரீடம். இனி வாழ்க்கை ஒரு நாள் என்ன செய்யாது? நித்தியம்தான், எட்டர்னல், அழியாது. 2வது கிரீடம் ஆமென் மகிழ்ச்சியின் கிரீடம். அது ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினால் எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமா இருப்பவர்கள் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவோ. ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும். ஆமென். 3 ஆமென் நீதியின் கிரீடம். அது நம்ம பிடித்துக் கொண்டிருக்கிற விசுவாசத்தை ஆமென் போராடி, நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அதனால் இது முதல் எனக்கு என்ன கிரீடம் இருக்கிறது? நீதியின் கிரீடம். 4 ஆமென் சோதனையை சகிக்கணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கணும் என்று கர்த்தர் தமக்கு வாக்குத்தத்தம் பண்ண என்ன கொடுப்பாராம்? 5 ஊழியம் செய்யணும், நல்ல ஊழியம் செய்யணும். விசேஷமாய் சபை ஊழியத்தை நல்லா செஞ்சா ஆமென் நல்ல இழிவான ஆதாயத்துக்கல்ல, ஆமென் நல்ல ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் மனதார செய்தால் ஆமென் பிரதான மேய்ப்பன் வரும்போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை நமக்கு தருவார்.
5 விதமான பிரதிபலன் இருக்கிறது. ஆமீன். அதனால ஆமீன், தீமை செய்ய இந்த சரீரத்தை விட்டு கொடுக்காதீங்க. கொஞ்ச காலம் வாழும்போது ஏதாவது நல்லது செய்யுங்க. இப்படி சபை எடுக்கப்பட்டு தெய்வ மக்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கை நீட்டி பிரதிபலனை வாங்கி கொண்டிருக்கும் போது அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று கொண்டு ஆமீன் பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படுகிற கர்த்தராகிய இயேசு ஒரு புத்தகத்தை கையில் வாங்கினார். 7 முத்திரைகளால் அது முத்திரையிடப்பட்டிருந்தது. அந்த புத்தகத்தினுடைய முத்திரைகளை உடைக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் அங்கே சிங்காசனத்தில் புத்தகத்தை வாங்கவும் இந்த பூமியில் கோபாக்கினை சொரியப்பட்டது. ஏன் தெரியுமா? சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிற இந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறது. எக்கால சத்தத்துக்கு ஆயத்தமாகுங்கள் என்றும் ஆமென், அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக போகிறதற்கு ஆயத்தமாகுங்கள் என்றும் சொல்லுகிறதனுடைய நோக்கம், ஒருவேளை நம்ம படித்தோம் இல்லையா, வெளிப்படுத்தல் 21:8 நம்ம படித்தது போல பயப்பட்டோ அவிசுவாசம் பண்ணியோ விக்கிரகாராதனை பண்ணியோ சூனியம் பண்ணியோ விபச்சாரம் பண்ணியோ ஏதாகிலும் பாவம் செய்தால் அவர்கள் கைவிடப்படுவார்கள். இந்த பூமியில் கைவிடப்பட்டால் முத்திரை உடைக்கப்படும் போது முதலாவது வெள்ளக்குதிரை அவனை ஒருவனாலும் ஜெயிக்க முடியாது. அதுதான் ஆன்டி கிறிஸ்து, எதிர் கிறிஸ்து, கள்ள கிறிஸ்து இப்படி என்று சொல்லுகிறவனுடைய 7 வருட ஆட்சி காலங்கள் இந்த பூமியில் நடக்கும். யாரும் அவனை ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நாக்கு கொண்டு ஜெயிச்சிடலாம், நீங்க பணம் கொண்டு நீங்க ஜெயிச்சிடலாம், படிப்பு கொண்டு ஜெயிச்சிடலாம், ஆமென், உங்களுடைய சாமர்த்தியம் கொண்டு ஜெயிச்சிடலாம். கைவிடப்பட்டு போனால் அன்பரே, கர்த்தருடைய மக்களுக்கு சொல்லி தருகிறோம், ஒருவனும் அவனை எதிர்க்க முடியாது. அந்த ஆட்சியில கீழடக்கப்படுவோம். 666 முத்திரை நம்முடைய கைகளில் தரிக்கப்படும். இரண்டாவது சிவப்பு குதிரை காணப்பட்டது. சிவப்பு குதிரை ஆமீன் சோத்திரம் வெளிப்பட்டபடினால் சமாதானம் பூமியில் யாருக்கும் இல்லை. ஆமீன், பட்டயத்தை எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்க, சொந்த புருஷனை மனைவி வெட்ட, சொந்த மனைவியை புருஷன் வெட்ட, சொந்த பிள்ளையை பெற்றோர் வெட்ட, சொந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் வெட்ட. ஒரு நிமிஷம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. இங்க இருந்து கொண்டு மொத்த உலகத்திலேயும் கைவிடப்பட்ட ஜனங்கள் தங்களை ஒருவரை ஒருவர் கொல்லத்தக்கதாக பைத்தியம் பிடித்தவர்களைப் போல ஆமீன் சோத்திரம், ஒரு தவறான சொல்றது போல ஒரு மெண்டல் பேஷண்ட், என்ன செய்யறான்னு தெரியாது, தாயை தெரியாது, தகப்பனை தெரியாது, பெற்ற பிள்ளையை தெரியாது, சொந்த பந்தத்தை தெரியாது, அவன் அடித்து நொறுக்கி அவர்களை சாகடிக்க துணிகிறது போல ஒவ்வொரு மனுஷனும் சமாதானம் இல்லாமல் அலைவார்கள். நான் இப்படி சொல்லி தருகிறேன், நீங்க யாரும் மனம் திரும்ப வேண்டாம், யாரும் ஆமீன் பரிசுத்தாவி பெறண்டாம், யாரும் ரட்சிக்கப்படண்டா, இந்த ஆவிக்குரிய சபைக்கு யாரும் வரண்டாம், பரிசுத்தமா வாழண்டாம், உங்களுக்கு மனம் போல வாழுங்கள். ஆனால் கைவிடப்பட்டு போனால் நீங்க தானே மற்றவர்களை கொல்லக்கூடிய ஒரு கொலையாளியாய் மாறணும்னு விருப்பம் உண்டுன்னா நீங்க யாரும் மனம் திரும்ப வேண்டாம். நீங்க கோபாக்கணைக்கு ஆமீன் அகப்பட தயாருன்னா நீங்க இப்படியே வாழுங்க. அடுத்தது கருப்பு குதிரை, பஞ்சம். ஒரு நாள் ஃபாஸ்டிங் கிடக்கிறதுக்கு நமக்கு முடியல. ஆனால் 666 முத்திரை தரிக்காம ஒரு 10 ரூபாய்க்கு ஜூஸ் கூட வாங்கி குடிக்க முடியாது. அப்படி ஒருவேளை முத்திரை தரித்துக் கொண்டு வாங்கினால், முத்திரை தரித்தவர்களை கண்டோம் அல்லவா, அவர்களுக்கு ஆமீன் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடல் காத்திருக்கிறது. அவர்கள் யாரும் தப்ப முடியாது. அப்படி 7 வருஷ காலம் இந்த பூமியிலே ஆபத்துகள் நடக்கும். ராஜாக்கள் ஓடுவார்கள், பிரபுக்கள் ஓடுவார்கள், ஆமீன் அடிமைகள் ஓடுவார்கள், சுயாதீனர் ஓடுவார்கள், இவரெல்லாம் கைவிடப்படுவார்கள். அதனால் பெரிய ஒரு ராஜா ஆகணும்னு நீங்க விரும்பண்டா, ஒரு பெரிய மந்திரி ஆகணும்னு விரும்பண்டா, ஒரு பெரிய சாமர்த்தியசாலி ஆகணும்னு விரும்பண்டா, நீங்கள் ஒரு ஆமீன் குறைந்தபட்சம் ஒரு தெய்வ பிள்ளையாகலும் மாறுங்கள். வேத பாசையின்படி என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும்படியாய் நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். நீங்க தெய்வத்தினுடைய ஒரு பிள்ளைகளாய் மாறினால் போதும், எக்காலம் தொனிக்கும் போது மத்திய ஆகாயத்தில் போய்விடலாம். இந்த முத்திரையினுடைய முடிவு ஒரு நியாயாசங்கம் பூமியில் வைக்கப்படும். அதை குறித்து பேச சமயம் இல்லை. மேய்ப்பனானவன் வெள்ளாடுகளையும் செம்மாரிகளையும் பிரிக்கிறது போல பூமியில் கைவிடப்பட்ட கூட்டத்தில் 144,000 யூதர்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் 7 முத்திரையிடப்படுகிறவர்கள் செம்மறி ஆடுகளாய் கூட்டப்படுவார்கள். மற்ற கைவிடப்பட்ட அத்தனை பேரும் அந்த 7 வருட உபத்திரவ காலத்தில் கொல்லப்படாதவர்கள் வெள்ளாடுகளாய் கூட்டப்படும் போது அந்த நியாயாசங்கம் உட்காரும். அந்த நியாயாசங்கம் முடியும் போது நம்முடைய அருமையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சி நடத்த போகிறார். அதற்காகத்தான் இப்பொழுது எருசலேமில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு உலகத்தில் வருவதற்காகத்தான், ஒலிவமலை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் இந்த யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். இயேசுவோடு கூட 1000 வருட அரசாட்சி ஆள நம்ம பரலோகத்திலிருந்து இறங்கி வருவோம் என்று வெளிப்படுத்தல் 19 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா? சாத்தான் இல்லாத ஆட்சி. இன்றைக்கு என்ன நடந்தாலும் யாரை கூப்பிடுறோம்? எல்லாத்துக்கும் ஒருத்தன் மெலிஞ்சு கிடக்கா, யாரு?
அவன் இல்லைன்னா எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. எனக்கு அதை சொல்லி தரணும்னு ஆசைதான். அவன் எல்லாத்துக்கும் பிசாசு பிசாசு பிசாசுன்னு சொல்றீங்க இல்லையா? அவன் பிசாசே இருக்காது. ஏனென்றால் அவன் பிசாசு 1000 வருஷம் எங்க கிடப்பான்? பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படுவான். சாத்தான் இல்லாத ஒரு ஆட்சிக்கு பேர் தான் என்ன ஆட்சி? 1000 வருட அரசாட்சி. இந்த 1000 வருட அரசாட்சி முடிந்த உடனே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அதற்காக நியமிக்கப்பட்டதுக்கு பேர் தான் வெள்ளை சிங்காசனம். 5வது குறிப்பாய் சொன்னமல்லவா, வெள்ளை சிங்காசனம். இந்த வெள்ளை சிங்காசனத்தினுடைய பிரத்யேகதை என்னவென்று சொன்னால், பூமியில் அந்த 1000 வருட அரசாட்சி பாதாளத்தில் கிடந்தவர்கள், உயிர்த்தெழுதல் ஆமீன் இந்த நடைபெற்ற போது எழும்பாதவர்கள், தீக்குளிச்சு செத்தது, தண்ணீர விழுந்து செத்தது, ஆமீன் மற்றபடி ஆமீன் ஏதாவது துர்மணத்தின் வழியாய் போன அத்தனை பேரும் வருவார்கள். அதனால் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை நீங்கள் புரிந்து கொள்ளணும், இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றோ, நெருக்கம் என்றோ, பாரம் என்றோ, கடன் பாரம் என்றோ, ஆமீன் வாழ பிடிக்கவில்லை என்றோ, குடும்பத்தில் புருஷன் மனைவி பிரச்சனை, இதனால நான் வாழ்க்கையை முடிக்கிறேன் என்று சொன்னால் வாழ்க்கை முடியாது. எங்க வந்து நிக்கணும்? வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாய் நிக்கணும். சிறியவர்கள் வந்து நிக்கிறாங்க. அதனால குட்டி பிள்ளைகளுக்கு சொல்றேன், புத்தியும் ஞானமும் அறிவும் உண்டுன்னா ஒழுங்காக மரியாதையோடு பயத்தோடு ஜீவிக்கணும். ஏனென்றால் சிறியவர்களும் என்ன செய்கிறார்கள்? கைவிடப்பட்டார்கள். அப்படின்னா குழந்தைகள் அல்ல. ஆமீன் 8, 9, 10 வயசாகும் போது இன்னைக்கு சீரியலும் சினிமாவும் மொபைலும் எடுத்து காணக்கூடாததை பார்த்து உங்களை கெடுத்தால் எக்கால சத்தம் கேட்காது, கைவிடப்பட்டு போவீர்கள். 1007 வருஷம் தாண்டி எக்கால சத்தம் தொனித்ததிலிருந்து 1007 வருஷம் தாண்டினதுக்கு பிறகு நீங்க வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கும் போது தானியேல் 7:10 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடான கோடி பேர் அவருக்கு முன்பதாக வந்து நின்றார்கள், புத்தகங்கள் திறக்கப்பட்டது. ஆமீன். அதில் எழுதி இருக்கிறதன்படியே எல்லாருக்கும் என்ன உண்டு? அதனால் இந்த பூமியிலே நானும் நீங்களும் செய்யப்படுகிற சகலமும் கண்காணிக்கப்படுகிறது, புத்தகத்தில் எழுதப்படுகிறது, யாரும் தப்ப முடியாது. கடைசி நேரத்தில் புத்தகங்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். கவனம், புத்தகம் திறக்கப்பட்டு புத்தகத்தில் எழுதி இருக்கிறதன்படியே நியாய விதி, அந்த நியாய தீர்ப்பு முடிவடைந்ததும் இந்த வானமும் பூமியும் வெந்துருகும், புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றும். இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய காரியத்தை தான் சத்தியமும் உண்மையுமான வசனங்களாக இயேசு ஆமென் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எதற்கென்றால் நன்மையானவைகளை சுதந்தரிக்கவும் தீமையானவைகளுக்கு தப்பித்துக் கொள்ளவும் தான் ஆண்டவர் வரப்போகிற காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். எனவே இதுவரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இந்த சத்திய புத்தகத்தில் சொல்லப்பட்ட வேத சத்தியங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணியாமல் வாழுகின்ற எல்லாருக்கும் இந்த ராத்திரி வேளையில் அழைப்பு கொடுக்கிறோம். அருமையான ஒரு நல்ல ஊழிய ஸ்தலத்தை கட்ட தந்திருக்கிறார், ஊழியர்களை தந்திருக்கிறார். இது எதுக்கென்று கேட்டால், இங்க ஒரு உதவியும் ஒருவேளை பண்ண மாட்டாங்க, இங்க மற்றவர்களை போல யாதொரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. ஆனா இங்க வந்து அவங்களை பரலோகத்துக்கு வழிகாட்டி தருவாங்க, உங்களை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போவாங்க, உங்களை நித்திய வீட்டுக்கு கூட்டி போகும்படியான சகல வழியும் காட்டி தருவார்கள். எனவே இந்த மார்க்கத்தை மறக்க கூடாது. சமயம் ஆமீன் தாமதித்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். ஒரு நிமிஷம் நமக்கு எல்லாரும் எழும்பி நிக்கலாம், ஒரு 2 நிமிஷம் கூட எல்லாரும் ஆவியில நிரம்பி ஆமீன் கர்த்தரை துதிக்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, சீக்கிரமா இந்த பூமியிலே சில காரியம் நடக்க போகிறது என்று ஆமீன் வேக வேகமாய் சில காரியத்தை சொன்னோம். இதுவரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வருகைக்கு ஆமீன் ஆயத்தம் இல்லாமல் இருந்தால், இந்த ராத்திரி வேளையில இயேசு வரும்போது நான் போவதற்காக விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்க கண்ணை மூடி உங்க கைகளை பரத்துக்கு நேராக உயர்த்தி பிடிக்கலாம். இயேசுனுடைய வருகைக்கு போக நான் விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியாது, இன்றைக்கு ஒருவேளை புதுதாய் வந்திருக்கலாம். மனம் திரும்புதல் என்னவென்று உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆமென். தொடர்ந்து நீங்கள் ஆமென் அந்த சத்தியத்தை அறிந்து இயேசுவின் வருகைக்கு நான் போக ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்று கூப்பிடுங்க. ஒரு விஷயம் சத்தமிட்டு இயேசுவே என்று கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசப்பா, இயேசுவே. நாங்க யாரும் கைவிடப்பட்டு போக கூடாதுப்பா, நாங்க யாரும் கைவிடப்பட்டு போக கூடாது, நாங்க யாரும் கைவிடப்பட்டு போக கூடாது. எங்களுக்காக ஒரு நல்ல உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறேன், எங்களுக்காக ஒரு மறுரூபத்தை வைத்திருக்கிறேன், எங்களுக்காக நல்ல பிரதிபலனை வைத்திருக்கிறேன், எங்களுக்கு ஒரு கோபாக்கணைக்கு தப்பும்படியான பாக்கியத்தை வைத்திருக்கிறேன், எங்களுக்காக ஒரு 1000 வருட அரசாட்சியை வைத்திருக்கிறேன், எங்களுக்காக ஒரு நித்திய காலமாய் அழிவில்லாத புதிய வானத்தை புதிய பூமியை வைத்து நித்திய வாழ்வை எங்களுக்கு வைத்திருக்கிறேன். இது இல்லாமல் எங்களுக்கு வேறொன்று வேண்டாம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே,
ஏசப்பா எல்லாரும் ஆவியில நிரம்பி, எல்லாரும் ஆவியில நிரம்பி, அப்பா நாங்க யாரும் கைவிடப்பட்டு போக கூடாது, நாங்க யாரும் கைவிடப்பட்டு போக கூடாது, இந்த கூட்டத்தில் யாரும் கைவிடப்பட்டு போக கூடாது, இந்த சத்தத்தை கவனிக்கிற யாரும் கைவிடப்பட்டு போக கூடாது, இந்த செய்தியை கவனிக்கிற யாரும் கைவிடப்பட்டு போக கூடாது. இயேசுவினுடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்தணுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.